வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது தனுஷ்கோடி. இது ஒரு சாதாரண சுற்றுலா தலம் அல்ல. காலம் மறக்காத ஒரு வரலாறு. கடல் விழுங்கிய ஒரு நகரம். ராமாயண நினைவுகளை சுமந்த புனித பூமி. அதுதான் தனுஷ்கோடி. ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவுல இந்தியாவோட கடைசி எல்லையை போல அமைஞ்சிருக்கு இந்த அற்புதமான இடம். இங்கு ஒரு புறம் வங்காள விரிகுடாவும் மறுபுறம் இந்திய பெருங்கடலும் சங்கமிக்கின்றன. இந்த தனுஷ்கோடி அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, தனுஷ்னா வில், கோடினா நுனி அல்லது முனை. ராமாயணத்தின்படி ராவணனை வென்று சீதையை மீட்ட பிறகு இலங்கைக்கு கட்டப்பட்ட ராமசேதுவை அழிக்க வேண்டும்னு விபீஷ்ணன் வேண்டிக்கிட்டாராம். அப்ப ராமபிரான் தனது வில்லோட நுனியால அந்த பாலத்தை தொட்டாராம். அந்த இடம்தான் தனுஷ்கோடின்னு அழைக்கப்பட்டது. அதனால இந்த மண் ராமபிரானின் திருவடிகள் பதிந்த புனித நிலம்னு பக்தர்கள் நம்புறாங்க. ஒரு காலத்துல செழித்த நகரமா இருந்தது. இன்னைக்கு வெறிச்சோடி காணப்படும் தனுஷ்கோடி இங்கு ரயில் நிலையம், தபால் நிலையம், மருத்துவமனை, பள்ளி, தேவாலயங்கள், மீனவ கிராமங்கள், சுங்க அலுவலகம்னு எல்லாமே இருந்ததுங்க. இலங்கையோட தலைமன்னாருக்கு படகு சேவையும் இங்கிருந்து தான் நடைபெற்றது. அந்த காலத்துல இந்தியா இலங்கை வர்த்தகத்துக்கு முக்கிய நுழைவாயிலாக தனுஷ்கோடி விளங்கியது. 1964 டிசம்பர் 22 நள்ளிரவு வங்காள விரிகுடாவுல உருவான கொடிய புயல் தனுஷ்கோடியை தாக்கியது. சுமார் 250 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றும் 20 அடி உயரத்திற்கு மேல் எழுந்த கடல் அலைகளும் நகரத்தை முழுவதுமா சிதைச்சிருச்சு. அந்த இரவு பாம்பனில் இருந்து தனுஷ்கோடிக்கு வந்த பயணிகள் ரயிலும் கடலால் அடித்து செல்லப்பட்டது. நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள். வீடுகள், பள்ளிகள், தேவாலயங்கள், ரயில் நிலையம் எல்லாமே கடலுக்குள்ள முழுகியது. இந்த பேரழிவுக்கு பிறகு தமிழக அரசு தனுஷ்கோடியை வாழ தகுதியற்ற நகரம்னு அறிவித்தது. இன்னைக்கும் நிற்கும் இடிபாடுகள். இன்னைக்கு போய் தனுஷ்கோடிக்கு பார்த்தா இடிஞ்சு கிடக்கிற அந்த தேவாலயம், சிதைந்த ரயில் நிலையம், பழைய தபால் நிலையத்தின் எச்சங்கள், இது எல்லாம் அந்த துயரமான இரவின் அமைதி சாட்சிகளா நிக்கிறது. ஒவ்வொரு சுவரும் ஒரு கதையை சொல்லுது. ஒவ்வொரு கல்லும் ஒரு நினைவை சுமக்குது. இந்த தனுஷ்கோடியோட இறுதி பகுதிதான் அரிச்சல் முனை என்று அழைக்கப்படுது. இது இந்தியாவோட தென்கிழக்கு கடைசி நிலப்பகுதிகளில் ஒன்றாகும். வானம், கடல், மணல் மூன்றும் ஒன்றாக இணைந்து கண்கொள்ளா காட்சியை உருவாக்கும். இங்க தனுஷ்கோடிங்கிறது ராமேஸ்வர யாத்திரையோட முக்கிய பகுதியா கருதப்படுது. பல பக்தர்கள் இங்கு கடலில் நீராடி பின்னர் ராமநாத சுவாமி கோவிலுக்கு போய் தரிசனம் செய்யறாங்க. ஒரு காலத்துல மனிதர்களின் சிரிப்பால் நிறைந்த தெருக்கள் இன்று கடல் காற்றின் இசையால் மட்டும்தான் ஒலிக்கின்றன. ஒரு காலத்தின் ரயிலில் சத்தம் கேட்ட இடத்தில் இன்று அலைகளின் ஓசை மட்டுமே கேட்கிறது. ஆனால் வரலாறு அழியவில்லை. அந்த இடிபாடுகளில் இருந்தாலும் இன்னும் அந்த அழியாத நினைவில் இருந்து, மக்களின் நினைவில் இருந்து அழியாத அந்த புனித பூமியே தனுஷ்கோடி. நன்றி நண்பர்களே. இது போன்ற வரலாற்று, ஆன்மீக மற்றும் பயண தகவல்களுக்கு வசி விலாக்ஸை தொடர்ந்து ஆதரியுங்கள். மீண்டும் ஒரு புதிய வரலாற்று பயணத்தில் சந்திப்போம். வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.